இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினால் அருமையான தேவ ஜனங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த அருமையான ஒரு புதிய மாதத்திலும் கூட உங்களை காண செய்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. எனவே இந்த புதிய மாதத்தை தந்த தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலும் கூட இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த புதிய மாதத்திலே தேவன் தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமான தேவனுடைய வார்த்தை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தாம் செய்வது அனைத்திலும் அவன் வெற்றி பெறுவான். He do it shall prosper என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. நாம் பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுகிற ஒன்று தான், அவன் தொட்டதெல்லாம் தொடங்குதுங்க, அவன் என்ன செஞ்சாலும் அது சக்சஸா முடியுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு புதிய மாதத்திலும் கூட கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்தால் அதை கர்த்தர் நமக்கு வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. சும்மா இருந்த ஆண்டவர் ஒன்றும் நமக்கு செய்ய மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம ஏதாவது ஒன்றை செய்தால்தான் அதை கர்த்தர் நமக்கு வாய்க்கப்படுகிறார். தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் தாம் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்துல உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அந்த பஞ்ச நாட்களிலே ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே அந்த வருஷத்திலே, அல்லேலூயா, எந்த தேசம் பஞ்சமாய் காணப்பட்டதோ, எந்த நாட்களிலே வறட்சி காணப்பட்டதோ, அந்த பஞ்ச தேசத்திலே அந்த வறட்சி நாட்களிலே ஈசாக்கு சும்மா இருக்கவில்லை, அவன் விதை விதைத்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் இருக்கிற சூழ்நிலைகளிலே மற்றவர்களைப் போல நாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நாம் அமைதலாக இருக்காதபடி, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாய் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்துக்கள் பெரும்பாலும் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயரை கூப்பிட்டு மந்திரம் எல்லாம் பண்ணி ஒரு காரியத்தை அவங்க துவங்குவாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் ஒரு போதகரை அழைத்து என்ன பண்ணுவாங்க, அந்த காரியங்களுக்காக ஜெபித்து அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆரம்பிப்பார்கள். அதன் காரணம் என்னவென்று சொன்னால், நான் செய்ய போகிற வேலை, நாங்கள் கட்ட போகிற வேலை, நாங்கள் குடியேற போகிற வீடு,
இதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரனை அழைத்து ஜெபித்து ஒரு காரியத்தை துவங்குவார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி ஒரு புது வீட்டுக்கு போனா, அது வாடகை வீடோ சொந்த வீடோ, என்ன பண்றாங்க, ஒரு ஊழியக்காரனை அழைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த வீட்டுக்குள் நாங்கள் குடியேற போகிறோம், அந்த வீடு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு புதிய கடையோ பிசினஸோ ஏதாவது ஆரம்பிக்கும் போதோ என்ன பண்றாங்க, அதே மாதிரி ஊழியக்காரனை அழைத்து அவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அப்படி ஜெபித்து நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறதா? அநேக நேரங்களிலே நாங்கள் இப்படிதான் நினைக்கிறோம், அவர்கள் அழைத்தார்கள், நாங்களும் போய் ஜெபித்து விட்டு தான் வந்திருக்கிறோம், ஆனாலும் ஏன் அவர்கள் ஆசீர்வாதமா இல்லை, ஏன் அவர்களுடைய பிசினஸ் ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு வீட்டுக்குள்ளே குடியேறி நம்முடைய ஊழியக்காரரை அழைத்து ஜெபித்து ஆரம்பித்து விட்டதால் மாத்திரம் அந்த பிசினஸ், அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு அல்லேலூயா, நாங்கள் ஜெபிப்போம், ஜெபித்து விட்டு கடந்து வந்து விடுவோம். ஆனால் அதற்கு பிறகு அங்கு செய்யப்படுகிற காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்கள் பிசினஸ் அதற்கு பிறகு நீங்க தான் நடத்த போறீங்க. அந்த பிசினஸ் நீங்க எப்படி நடத்துறீங்க? அந்த வீட்டுக்குள்ள நீங்க தான் குடியிருந்து வசிக்க போறீங்க. அந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்படி இருக்க போறீங்க? ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம அமர்ந்துதான் கொடுத்துருச்சா? அந்த வீட்டை பராமரிக்கணும், அந்த வீட்டுக்குள்ளான காரியங்களை எல்லாவற்றையும் சரி செய்யணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களை நம்ம செய்யும் பொழுதுதான் அந்த வீடு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பிசினஸ் ஜோம் பண்ணி ஆரம்பிச்ச உடனே அது அப்படியே ஆசீர்வாதமா போயிடாது. அந்த பிசினஸ் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி சரியான விதத்துல நீங்க செய்யணும். அல்லேலூயா. சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் ஊழியரை அழைத்து உங்கள் வீட்டிற்காக, உங்கள் பிசினஸுக்காக நீங்கள் ஜெபிப்பது நல்லது. ஆனால் அதனால் மட்டுமே ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவன் மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அவர்களை கொண்டு போ, நான் அவர்களுக்கு கானான் தேசத்தை நான் கொடுப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதை நம்பித்தான் ஜனங்களும் மோசேயோடு கூட புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரங்களில் ஒழுங்கா நடந்தாங்களா? யோசிப்பாங்க. எத்தனை முறை ஆண்டவரை கோபம் ஊட்டினார்கள், எத்தனை முறை ஊழியக்காரனை கோபம் ஊட்டினார்கள், எத்தனை முறை முறுமுறுத்தார்கள், அவிசுவாசப்பட்டார்கள். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். அவர்களுடைய செய்கையினால் தான் கர்த்தர் வாக்கு பண்ணின கானானை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சபையாரே, நீங்கள் மாதம் மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்டாலும், அல்லேலூயா, வாரம் வாரம் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும், கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து என்றைக்கு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்களோ, நான் சொல்லுவேன், அன்றைக்கு கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோ தேவனுடைய வார்த்தையின் வாழ்க்கை நிறைவேறுவதற்கு நானும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறேன். சொந்த நாளிலும் கூட ஒரு கர்த்தருடைய பிள்ளை தான் செய்வதெல்லாவற்றிலும் வெற்றி பெற அல்லது வாய்க்க நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அதே சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இங்கு 3ஆம் வசனத்திலே வாசித்தோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால் அவனை குறித்து சில காரியங்கள் போடப்பட்டு, அவன் யார் என்று சொன்னால், முதலாவது, அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதவன்.
இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானால், நேரம் வாய்க்குமானால் இந்த ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பேசிக்கூட விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் தொடர்ந்து பேசுவார் என்று சொன்னால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியை நாம் கேட்க போகிறோம். முதலாவது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால், எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால், அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, எவன் ஒருவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருக்கிறானோ. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஆலோசனை, ஆமென். ஆலோசனை வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்வைஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, யாருடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஆமென். தங்க வாழ்க்கையில ஒரு விசுவாசி நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு அடுத்தபடியாக உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் ஊழியக்காரன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிசினஸ், நான் செய்யற காரியம், இதுல யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நானே ஜெபம் பண்ணி நானே காரியத்தை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறது குறித்து நான் குறைவா சொல்லல. ஆனால் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ண தகுந்த ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் நேரடியாக வழிநடத்தல, மோசையின் மூலமாகத்தான் வழிநடத்தினார். சபை விசுவாச பிள்ளைகள், நீங்க ஜெபிக்கலாம், வரங்களை பெற்றவர்களா இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், உங்களை நடத்துவதற்காக உங்கள் ஊழியக்காரனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை மனசுல வச்சுக்கணும். அல்லேலூயா. முதலாவது உங்கள் காரியம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். ஆனா இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தணும். அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இங்க வேதம் சொல்லுகிறது, ஏன் என்று சொன்னால், ஆலோசனைக்காரர் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விழுந்து போவார்கள். ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, அநேக ஆலோசனைக்காரர்களால் என்ன சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் அங்க சுகம் உண்டாகும். நான் சொல்லுகிறேன், நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில என்னால ஆரோக்கியம் உண்டாகும். அதே ஆலோசனை குறித்து நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். கவனிச்சீங்களா? முதல்ல அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் கிடைக்கும். இரண்டாவது சொல்லப்படுகிறது, ஆலோசனைக்காரரால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை ரொம்ப 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 முக்கியம். ஆனால் ரெண்டு விதமான ஆலோசனைகளை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ரெண்டு விதமான மனிதர்கள் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஒன்று துன்மார்க்கரின் ஆலோசனை, இரண்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நீதிமான்களுடைய ஆலோசனை. இன்னைக்கு இந்த செய்தி மூலமா நீங்கள் கற்றுக்கொள்ள போக வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, நீங்கள் யாருடைய ஆலோசனை கேட்கிறீர்கள்? துன்மார்க்கருடைய ஆலோசனையா அல்லது நீதிமான்களுடைய ஆலோசனையா? துன்மார்க்கர் என்று சொன்னால் இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் துன்மார்க்கர் என்று சொன்னால் அன்காட்லி, அதாவது தெய்வ பயம் அற்றவர்கள், தேவ பக்தி அற்றவர்கள். அல்லேலூயா. துன்மார்க்கர் என்று சொன்னால் இவர்கள் பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பரிசுத்தத்துக்கும் இவங்களுக்கு எந்த சம்மதமும் இருக்காது. துன்மார்க்கர் என்று சொன்னால் இவர்கள் ஒழுக்கமற்றவர்கள், டிசிப்ளின் அற்றவர்கள், எந்த ஒரு காரியத்திலும் ஒழுங்கா நடக்க மாட்டாங்க, கிரமமாய் நடக்க மாட்டாங்க, பயபக்தியோடு நடக்க மாட்டாங்க. துன்மார்க்கர் என்று சொன்னால் இழிவானவர்கள், இழிவான ஆதாயத்தை விரும்புகிறவர்கள். துன்மார்க்கர் என்று சொன்னால் வதந்தியை பரப்புகிறவர்கள், இல்லாததை இருக்கிறதை போல சொல்லுகிறவர்கள். அல்லேலூயா. துன்மார்க்கர் என்று சொன்னால் ஊழல்வாதிகள், கரப்டட் பர்சன். இவர்கள் வாழ்க்கையில நேர்மை இருக்காது, தூய்மை இருக்காது. இன்னும் நிறைய காரியங்களை குறித்து சொல்லிட்டே போகலாம். அதான் வேதம் அநேக இடங்களில் துன்மார்க்கன்
துன்மார்க்கன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சோ ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையை முதலில் அந்த வழியில நீங்க நடக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில என்ன இருக்கும்? அவனே துன்மார்க்கன். அப்ப அவன் கொடுக்கிற ஆலோசனையில நிச்சயமாய் துன்மார்க்கமான காரியங்கள் தான் இருக்கும், தவறான வழி நடத்ததான் இருக்கும், தவறான காரியங்கள் தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தவறான காரியங்கள் தான். அப்போ உங்க வாழ்க்கையில துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கும். நீங்க நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா துன்மார்க்கமான ஃப்ரெண்ட்ஷிப். உலக பிரகாரமான நண்பர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். துன்மார்க்கமான நண்பர்களோடு நம்ம பேசுறது தப்பு இல்லைங்க, ஆனா ஐக்கியம் வைக்க கூடாது. பைபிள் தான் சொல்லுகிறது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏதுங்க, நீதிக்கும் அநீதிக்கும் ஐக்கியம் ஏது. நீங்க அவர்களோடு கூட ஐக்கியம் வைப்பீங்கன்னு சொன்னா அவர்கள் பாதையில் உங்களை கொண்டு போய் விடுவார்கள். தானியேலை குறித்து பாருங்கள், அவன் அழகான 3 நண்பர்களை வைத்திருந்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நல்ல செபிக்கிறவர்கள். அதனால்தான் அவன் வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது அவனோட கூட சேர்ந்து ஜெபித்தார்கள், நல்ல வழியில கொண்டு போனார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமே நண்பர்கள் தான். அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ டெல் யுவர் கேரக்டர். உன் நண்பனை குறித்து நீ சொல், உன்னை குறித்து சொல்ல வேண்டாம்ப்பா, உன் நண்பனை குறித்து சொல்லு, நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நண்பர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உண்டு, நண்பர்களால் பாதிக்கப்பட்டவர்களும் உண்டு. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, வாலிப பிள்ளைய, உன் வாழ்க்கையில நல்ல நண்பர்களை வைத்துக்கொள். உன்னை சரியான பாதையில் நடத்தக்கூடியவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக்கொள். அல்லேலூயா. இங்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை குறித்து வேதத்தில் ஒரு அழகான ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைப்படியே அவர்களோடு பேசி. இங்கு சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு வாலிபர்களுடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசினார். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்றேன், ஆலோசனை நமக்கு ஒருவங்க ஆலோசனை சொல்றாங்கன்னா நமக்கு யார் ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்னு சொன்னா அவங்க கிட்ட போய் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நாம் கேட்கிற காரியத்துல அவர்கள் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கணும். இப்ப நம்ம ஒரு காரியத்துல நமக்கு அனுபவம் இல்லாததுனாலதான் நம்ம போய் என்ன பண்றோம், இந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம். அப்படி ஆலோசனை கேட்கிற அந்த நபர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொன்னா, நம்ம கேட்கிற காரியத்துல அவங்க அனுபவம் பெற்றவர்களா இருக்கணும். அல்லேலூயா. 2வது, ஆலோசனை யாருக்கோ நடந்ததை அல்ல, இன்னொருத்தருக்கு நடந்துச்சுங்க அதனால நான் உங்களுக்கு சொல்றேங்க இந்த காரியத்தை இங்க செஞ்சு பாருங்க, அப்படி கிடையாது. யாருக்கோ நடந்ததை சொல்லுவது ஆலோசனை அல்ல, தனக்கு நடந்ததை, அல்லேலூயா, தான் அனுபவித்ததை, கடந்து வந்ததை சொல்லுவதற்கு பேர் தான் ஆலோசனை. புரியுதா உங்களுக்கு? தான் தன் வாழ்க்கையில இதை அனுபவிச்சங்க, இந்த வழியா நான் கடந்து போனங்க அப்படின்னு சொல்லி அனுபவித்து சொல்வதுதான் ஆலோசனை. இங்க வேதம் சொல்லுகிறது, ரெகொபெயாம் முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு. யார் இந்த முதியவர்கள்? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி. யார் இந்த முதியோர்? தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோர்கள். அல்லேலூயா. சாலமோன் குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும், பயங்கரமான ஞானம் படைத்தவர் இல்ல. அவனுடைய ஞானத்தை பார்ப்பதற்கு பல தேசங்களில் இருந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோனுடைய நாட்கள்ல தான் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டது, தேவனுடைய ஆலயங்கள் அலங்கரிக்கப்பட்டது. அவன் அவ்வளவு ஞானம் படைத்தவராய் காணப்பட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேத வசனங்களை அவன் அனுபவத்திலிருந்து எழுதி வைத்திருக்கிறான். அவன்
அவருடைய தீர்ப்பு, அவர் அரசாட்சி செய்த விதங்கள் எல்லாம் அன்னைக்கு வியக்கத்தக்கது. அன்றைக்கு இருந்த ராஜாக்களிலே 40 வருஷம் எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் ஒரு மனுஷன் ஆட்சி செய்தார் என்று சொன்னா அந்த சாலமோன் தான். இந்த சாலமோனுடைய நாட்களில் தான் இந்த முதியவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, அவன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருந்த நாட்களில் அவன் சமூகத்தில் நின்றவர்கள். அப்படின்னா சாலமோனோடு கூட நின்று அவன் செய்த ஆட்சி, அவர் கொடுத்த தீர்ப்பு, அவருடைய ஞானம் எல்லாவற்றையும் பார்த்து வளர்ந்தவர்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து இப்படிப்பட்ட முதியவர்களிடத்துல தான் இவன் போய் முதல்ல ஆலோசனை கேட்கிறாரு. நல்லது தானே, அவர் நல்ல ஆலோசனை தானே சொல்லியிருப்பார்கள். ஆனா அந்த முதியவர்கள் சொன்ன ஆலோசனை ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டான். ஆனா இப்போ ரெண்டாவது என்ன பண்றான், வாலிபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறான். அல்லேலூயா. யார் அந்த வாலிபர்கள்? அதே 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணி, கவனிங்க, அவன் தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணான். தன் சமூகத்தில். சாலமோனுடைய மகனாக ரெகொபெயாமுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அவரு இப்பதான் அரசவைக்கு வந்திருக்கிறாரு. இனிமேதான் அவரு தன்னுடைய ஆட்சி செய்யணும். ஆனா பைபிள் சொல்லுது, தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் என்ற முதியவர்களை தள்ளிவிட்டு தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணினான். அமைச்சர் அந்த முதியோர்கள் என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? 7ஆம் வசனத்துல அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 7ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியவர்கள் என்ன ஆலோசனை கொடுக்கிறாங்க? நல்ல வார்த்தைகளை, நல்ல காரியங்களை சொல்றாங்க. ஆனா அதே வாலிபர்கள் பாருங்க, தவறானதை சொல்றாங்க. நான் வாலிபர்களை குறித்து நான் குறை சொல்லல. நான் சொல்லுவேன், முதியோர்களுடைய ஆலோசனை அவங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சு பட்டு அடிபட்டு இந்த காரியத்தை செய்து அதனால் வந்த விளைவுகளை அனுபவித்து இன்றைக்கு ஒரு ஸ்டடியா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இப்பதான் நம்மளோட வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறோம். அல்லேலூயா. அவங்க பாருங்க வேகமாய் ஓடி இன்னைக்கு பொறுமையாய் நிதானமா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வேகமா ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம யோசிக்கிற அளவுக்கு இல்ல, அவங்க அனுபவத்தோடு யோசிப்பாங்க. நம்ம வயசு வேகத்தோடு யோசிப்போம். ஆனால் இப்ப பாருங்க, அந்த நல்வார்த்தைகளை தள்ளிட்டாங்க. வாலிபருடைய ஆலோசனை கேட்டு நடந்தான். ஆனா அதன் முடிவு உங்களுக்கு தெரியும். அவன் தன்னுடைய அரசவையை இழந்து போனான், தன்னுடைய ஆட்சியை இழந்து போனான். அல்லேலூயா. ஆமா, இழந்து போனான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் முதியோர்களை கனம் பண்ணுவதில்லை. ஆமா, கனம் பண்ண முதியோருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய வீடுகளில் பிள்ளைங்க பாருங்க, அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்றும் புரியாது, நீங்க படிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகளில பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை அவர்களை காயப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அவங்க படிக்கிறதா, ஆனா அனுபவம் இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, உலக பிரகாரமா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், இல்ல நிறைய உலகத்தை குறிச்சு உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கலாம். ஆனா இது ஒண்ணுத்துக்கும் உதவாது. அனுபவங்கள் தான். சோ பாருங்க, பொதுவா ஆலோசனை வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? பெரும்பாலும் நமக்கு பிடிச்ச காரியத்தை தான் மற்றவங்க சொல்லணும்னு நம்ம நினைப்போம். ஆனா அது இல்லைங்க ஆலோசனை. ஆலோசனை சொன்னா சில நேரத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரியும் வரும், சில நேரத்தில் நமக்கு பிடிக்காத காரியமும் வரும். அல்லேலூயா. தனக்கு சாதகமான ஆலோசனை மட்டுமே கேட்பதற்கு பேர் சரியான ஆலோசனை கேட்பதல்ல. அல்லேலூயா. முன்பெல்லாம் விசுவாச ஜனங்கள் எப்படின்னா, அந்த நாட்கள் எல்லாம் தங்கள் குடும்பம், தங்களுடைய வேலை, தங்களுடைய வீடு, தங்களுடைய விசேஷங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொன்னாங்களேன், முதலாவது தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுதான் அவங்க காரியத்தை செய்வாங்க. உதாரணமா, ஒரு பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணணும்னா கூட அந்த பிள்ளைக்கு ஒரு பெண் பார்க்கறதுல இருந்து, அல்லேலூயா,
அந்த அந்த காரியத்தை குறித்து பேசுறதுல இருந்து அந்த காரியத்துக்கு உண்டான நேரங்கள் அந்த காலங்களை குறிக்கிற வரைக்கும் ஊழியக்காரனை கேட்டு 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 தான் செய்வாங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசி எங்க போய் பொண்ணை பார்த்து எப்போ பேசி எப்போ முடிச்சு என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. எல்லாத்தையும் முடிச்சு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து, பாஸ்டர் இந்த டேட்ல நான் கல்யாணம் வச்சிருக்கிறேன், நீங்க வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இவ்வளோ செஞ்சு நீங்க கல்யாணத்தை நீங்களே பண்ணிட்டு போயிட வேண்டியதானே, எதுக்கு ஊழியக்காரன்? அல்லேலூயா. பிசினஸ்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு கடைசியா வந்து, பாஸ்டர் இந்த காரியத்தை நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் பாஸ்டர், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா வந்து சொல்லுவாங்க நான் செய்யலாம்னு இருக்கிறேன் பாஸ்டர் சொல்லுவாங்க. அது இல்லைங்க, அது இல்லை. அல்லேலூயா. அது இல்லை ஒரு உண்மையான காரியம். அது இல்லை. அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க ஊழியக்காரங்க. எஸ்ன்னா எஸ், ஊழியக்காரங்க வேண்டாம்னா வேண்டாம். ஆமென். என்னுடைய சரிப்பட்ட ஊழியத்தின் அனுபவத்துல நான் வளர்ந்த விதத்துல என்னை குறித்து நான் சொல்றேன் என்று சொன்னா, பெரும்பாலும் மேக்சிமம் என்னை மூத்த போதகர், என்னுடைய தலைமை போதகர் அவர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை தான் நான் செய்து வருகிறேன் மேக்சிமம். அல்லேலூயா. வேண்டாம் சொன்னா வேண்டாம், செய்ய சொன்னா செய்வேன். அது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க அதனால நான் கெட்டு போயிட்டேன்னா, அதனால என் வாழ்க்கையில இழந்து போயிட்டேன்னா நான் சொல்லுவேன், அல்லேலூயா, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிவது நிமித்தம் இன்றைக்கு என் வாழ்க்கையில சில இழப்புகளை நான் அனுபவிச்சாலும் எனக்கு ஒரு நாள் வரும், கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிங்க நீங்க அப்படி இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் நம்முடைய காரியத்தை தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம், ஆனா ஊழியக்காரர்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் மறைச்சிடும். ஏனென்று சொன்னால் அவர்கள் உங்கள் வளர்ச்சியில அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள் நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்லட்டுமா, உங்களுக்காக திறப்பிலே நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் உங்கள் ஊழியக்காரர்கள், உங்கள் தகப்பன்மார்கள். நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்டினா சந்தோஷப்படுகிற முதல் நபர் உங்க ஊழியக்காரர்களா தான் இருப்பாங்க. உங்க வீட்டுல ஒரு விசேஷம் சொன்னா சந்தோஷப்படுகிற முதல் நபர் உங்கள் ஊழியக்காரர்களா இருப்பாங்க. நீங்க ஒரு வீட்டை வாங்கினா உடன் பிறந்தவங்க கூட பொறாமப்படலாம், கூட பிறந்தவங்க கூட உங்களை குறிச்சு பொறாமப்படலாம். ஆனா ஊழியக்காரன் ஒரு நாள் உங்களை குறிச்சு பொறாமப்பட மாட்டோம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த காரியத்தை போய் ஊழியக்காரன் சொன்னா அவர் வேண்டாம்னு சொல்லிடுவாரே, அவர் தடுத்து நிறுத்திடுவாரோ அப்படின்னு ஒரு பயம். அதனால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா போய் சொல்லிக்கலாம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேங்க, நம்ம பிள்ளைகள் அவர்கள் சொல்லுகிறதை என்ன பண்றாங்க, அப்படியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட முடியுமா? நம்ம பிள்ளைங்க கேட்கிற காரியம் சொல்ற காரியத்தை எல்லாத்தையும் அப்படியே செஞ்சிட முடியுமா? இன்னைக்கு நான் சொல்றேங்க, அல்லேலூயா, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பெற்றோராய் இருக்கிற நாம, ஆமென், நாம் பெற்றோர் சொன்ன வழியில நடந்தோம். அன்னைக்கெல்லாம் நம்ம வளர்ந்த விதங்கள் அப்படித்தான். நம்ம அப்பா ஒண்ணு சொன்னார்னா மீறி செய்ய மாட்டோம், நம்ம அம்மா ஒண்ணு சொன்னாங்கன்னா மீறி செய்ய மாட்டோம், இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பெற்றோருடைய பேச்சை கேட்பதே கிடையாது. அல்லேலூயா. தன் யோசனை, தன் ஞானம், தன் அறிவு, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன் நீங்க ரொம்ப படிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தன் வழியில போடுறாங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறு தவறு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க கூடாது. குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாதுங்க. அல்லேலூயா. வழிகாட்ட முடியாது. ஆமா. இரண்டாவது, நீதிமான்களுடைய ஆலோசனை. முதல்ல பார்த்தோம் துன்மார்க்கருடைய ஆலோசனை, இரண்டாவது நீதிமான்களுடைய ஆலோசனை. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19, 24. அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். 24ஆம் வசனம்.
மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். கவனிங்க, மோசேயை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவன் தன்னுடைய தாய் 3 மாதம் அவரை ஒளித்து வைத்து அதற்கு பிறகு அவரை வளர்க்க முடியாதபடிக்கு நதியில கொண்டு போய் விடுகிறார். அதற்கு பிறகு பார்வோனுடைய குமாரத்தின் கையில கிடைக்க பெற்று அதை கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையில வளர்க்கிறார். எல்லா அந்த பார்வோனுடைய அரண்மனையில உயர்ந்த கல்வியை பெற்று யுத்த கலையிலெல்லாம் அவன் தேர்ந்தவனாய் அவன் காணப்படுகிறான். அவன் பாருங்க, தன் வாழ்க்கையில் அவ்வளோ ஞானம் படைத்தவனாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் அவரோடு பேசி அவரை அழைக்கிறார். அந்த ஜனங்களை கொண்டு வர்றாரு. மலையில போய் ஜெபித்து ஆண்டுடைய கற்பனைகளை பெற்றுக் கொள்கிறார். அவர் தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு நபரை காணப்பட்டார். 20 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்தில் அழகா நடத்தி கொண்டு வந்தார். இவ்வளவு ஞானமும் இவ்வளவு அனுபவமும் பெற்ற மோசே ஒரு நாள் ஜனங்களை விசாரிக்கும்படி அவர் உட்கார்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் காலையில வந்து நின்று ஜனங்கள் இரவு வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த கடைசி ஜனங்கள் வரைக்கும் இவன் விசாரித்து இவரும் சோர்ந்து போறாரு. அந்த ஜனங்களும் காலையில இருந்து நின்று அவங்களும் சோர்ந்து போறாங்க. இந்த காரியத்தை யார் பார்க்கிறாருன்னா மோசேயுடைய மாமா பார்க்கிறாரு. ஆனா அந்த மோசேயுடைய மாமாவுடைய அனுபவம் என்ன, அவர் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனா மோசே தேவனோட முகமுகமாய் பேசினவர். ஆனா அப்படிப்பட்ட மோசேயிடமே அவர் மாமா வந்து இந்த 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. கவனிச்சு பாருங்க, தேவனோடு முகமுகமா பேசுறவர் 40 நாட்கள் புசியாம குடியாம மலையில அமர்ந்து உபவாசித்தவர், கற்பலகை பெற்றுக்கொண்டவர், அநேக அற்புதங்களை தன் கைகளினால் செய்த ஒரு இடத்துல வந்து அவர் மாமா சொல்றாரு, நீ செய்யற காரியம் நல்லதல்லப்பா. உடனே நம்மளா இருந்தா நமக்கு என்ன வரும்? நான் எவ்வளவு ஒரு ஜெப வீரன் தெரியுமா, நான் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறேன் தெரியுமா, வேதத்துல எனக்கு இருக்கிற அறிவு உனக்கு என்ன தெரியும், இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்றேன், இத்தனை வருஷம் ஜனங்களை நடத்துறேன், நான் யார் கையில இருந்து வளர்ந்தவன் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்லி வீராப்ப பேசிக்கிட்டு இருப்போம். யார் பேச்சும் கேட்க மாட்டோம். ஆனா மோசே ஒண்ணுமே செய்யலைங்க. 24ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். அதான் விஷயம். நீதிமான்களுடைய ஆலோசனை அவர் சொன்னபடியெல்லாம் செய்தான். இல்லையா? ஆனா இன்னைக்கு அதிகமா ஜெபித்து விட்டா நம்ம கையில சில அற்புதங்கள் நடந்துருச்சுன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் பேசுறதுதான் சரி, தான் செய்யறதுதான் சரி, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்லி வாழணும். தவறு. சொல்லுங்க. ஆமா, நம்ம கேட்ட துன்மார்க்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க சொல்லிட்டு, ஆனா நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க காட்லி பர்சன், அதாவது தேவ பயம் உள்ள ஜனங்கள். அவர்கள் பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிறவர்கள். அசுத்தத்திற்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அவர்கள் ஒழுக்கமா எதையுமே பர்ஃபெக்டா நடக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆமென். யாரையும் தவறா பேச மாட்டாங்க, யாருடைய தவறோடு ஒத்து போக மாட்டாங்க. நீதிமான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாய் நடக்கணும்னு நினைப்பாங்க, மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இவ்வளோ வரம் பெற்ற இவ்வளோ அனுபவம் பெற்ற மோசே ஒரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது அவர் தவறானது செஞ்சாருன்னு சொல்லல. அவர் ஒரே ஆளா உட்காந்து என்ன பண்றாரு, அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களுடைய நியாயங்களை விசாரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில பாருங்க, அவரும் டயர்டாகி வந்த ஜனங்களும் காலையில இருந்து வெயிட் பண்ணா அந்த ஜனங்கள் நிலைமை என்ன ஆகும்? அப்பதான் அங்க தன்னுடைய மருமகனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை நல்லது என்று கேட்டு என்ன பண்ண, அவரும் அந்த சொல்படி கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எல்லா காரியத்திலும் நம்மளே செய்யணும், நம்மளே பண்ணணும், யாரையும் விட மாட்டோம். ஏன்னா நம்ம தான் பர்ஃபெக்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இல்லைங்க. ஒரு நல்ல தலைவர் என்பவன் என்ன பண்ணணும், உருவாக்கணும், மற்றவர்களை உருவாக்கணும். அவன் தான் தலைவன். தான் மட்டுமே தலைவனாவே இருக்கணும். சாகர வரைக்கும் நான் தான் தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பேர் உண்மையான தலைவர் கிடையாது. அப்படி அவங்க இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிறகு அவங்க சேர்த்து வச்சு அவங்க எல்லாம் வேஸ்டா போயிடும். ஆமென்.
அதனால்தான் கர்த்தர் மோசேகிட்ட சொன்னார். மோசே இறக்குற தருவாரத்துல யோசுவாவை அழைச்சு சொல்றாரு, அவன் அபிஷேகம் பண்ணப்பாடுறாரு. அவன் அபிஷேகம் பண்ணுன்றார். எலியாவை குறிச்சு பார்க்கிறோம். எலியா கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தபோது அவர் என்ன பண்றாரு? எலிசாவை அழைத்து அவனை அபிஷேகம் பண்றாரு அவன் ஸ்தானத்துல. நீங்க ஒரு நல்ல தலைவர் என்பவர், நல்ல ஒரு லீடர் என்பவர் தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய தரிசனத்தை தன்னோடு முடிச்சுட்டு போயிடக்கூடாது. தனக்கு பிறகு அது யாரா இருக்கலாம், சொந்த குடும்பமா இருக்கலாம், அல்லது தேவன் சொல்லுகிற நபரா இருக்கலாம். தன்னுடைய அப்பதான் அந்த ஊழியக்காரனுடைய கனவுகள், தரிசனங்கள்லாம் நிறைவேறும். தன்னோடு முடிச்சிடக்கூடாது, தன்னோடு முடிச்சிடக்கூடாது. அதனால பெரும்பாலும் நம்ம காரியங்களை, பிள்ளைகளை கவனிப்பதில்லைங்க. நல்லா தேவனுக்கு பயந்தவங்க தான். நான் சொல்ற பெரிய நம்ம பாவம் செய்ய மாட்டோம். பெரிய பெரிய பாவங்களை செய்ய போறதில்ல, கொலை பண்ண போறதில்ல, திருட போறதில்ல நம்ம. ஆனா சில பிள்ளைகளோட வாழ்க்கை நம்மையும் அறியாமல் வந்துடும். சில காரியங்கள் இது சரிதான், இது கரெக்ட் நம்ம நினைச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லை. நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அப்படி யாரையும் பேசவும் நம்ம விட மாட்டோம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அடிகளை நம்ம பண்ணுகிறோம். சொல்லுங்க, அப்படி இல்லைங்க. தாவீது பாருங்க, இவ்வளோ பெரிய ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு மிகுந்த பிரியமானவர், அவர் பேச்சவர். ஆனா ஒரு நாள் பரிசுத்த இடத்துல அவர் பாவம் செய்து வந்து எப்பவும் போல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறார். வந்து தாவீதோடு பேசுறார். பேச அவர் பாவத்தை உணர்த்துகிறார். உடனே தாவீது, நான் எவ்வளவு பெரிய ராஜா, நீ வந்து எனக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறியா? உன்னை நான் என்ன பண்ற சொல்லி கோவப்படல, ஆவேசப்படல, அவனை கொலை பண்ணல. உடனே தன் தவறை உணர்ந்து தன் வஸ்திரத்தை கிழித்து ரட்டு உடுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார். அதனால இந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றமாய் மாறினார். நீங்க தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க. நான் என் வாழ்க்கையில தவறே பண்ண மாட்டேன்னு எவனும் சொல்ல முடியாது. எல்லாரும் வாழ்க்கையில தவறுகள் வரத்தான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லி எவன் ஒருவன் தன் பாவங்களை மறைக்காமல் அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவனுக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். சோ நம்ம தவறை சுட்டி காட்டுகிறவர்களை நம்ம பெரும்பாலும் விரும்புறது இல்லைங்க. நீங்க சபையில கூட பாருங்க, எப்படி வாழ்ந்தாலும், எப்போ வந்தாலும், எத்தனை மணிக்கு வேணா சர்ச்சைக்கு வரலாம், எப்படி வேணா வாழலாம், எப்ப வேணா லீவ் போடலாம், விட்டுட்டோம்னா நம்ம ரொம்ப அந்த சபையை ரொம்ப நேசிப்போம். அந்த கண்டிஷன் பண்ணி இப்படிதான் இருக்கணும், இந்த டைமுக்கு வரணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி கண்டிஷன் பண்ணா யாருக்கும் பிடிக்காது. கண்டிஷன் பண்றவங்களை நம்ம விரும்பவே மாட்டோம். அல்லேலூயா. ஆனா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் 141 சங்கீதம் 5 வசனம் இப்படி சொல்லுகிறது. 141 சங்கீதம் 5 வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெய், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அவர்கள் என்னை குட்டட்டுங்க, அவர்கள் என்னை கடிந்து கொள்ளட்டுங்க. அது என் தலைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா எண்ணெயை போல இருக்கிறது. என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? சில பேர், சில பெற்றோர் பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, அடிச்சு வளர்க்க மாட்டாங்க. தவறு செஞ்சா பிள்ளைகளை அடிச்சு வளர்க்க மாட்டாங்க. பிறம்பை கையாடாதவர் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை சொல்லுவாங்க, பெற்றோர்கிட்ட அடி வாங்கி வளராத பிள்ளைங்க போலீஸ் கிட்ட போய் அடி வாங்குவோம். அல்லேலூயா. இங்க கண்டிச்சு வளர்க்காத பிள்ளைகள் யார் யாரோ கண்டிப்பாங்களா அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அது எத்தனை உண்மை? நீங்க பிள்ளைகள் கூட பெற்றோர் கடிந்து கொள்ளும் போது அதை விரும்புறது இல்லை. பெற்றோர் திட்டம் பண்ணும் போது அதை ஏற்றுக்கொள்வது இல்லை, பிடிக்க மாட்டேங்குது. நீங்க அதனால அந்த பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்ன இருக்கு, பாதிக்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் செய்து என்ன செஞ்சாலும் கூடவே இருக்கும்.
என்ன செஞ்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். தப்பு பண்ணா கூட சொல்ல மாட்டான். ஆமென். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் செய்வது வாய்க்கும் அப்படின்னு சொன்னா முதலாவது சொல்லுகிறேன், அவன் சரியான ஆலோசனை, எவன் ஒருவன் சரியான ஆலோசனையை சரியான நபரிடம் பெற்று அதில் நடக்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். சரியான ஆலோசனை, தவறான ஆலோசனை. ஆலோசனை சொன்னா நான் சொல்லிட்டேன், துன்மார்க்கருக்கு ஆலோசனை தராங்க, நீதிமன்றத்தில் ஆலோசனை தராங்க. ஆனா நம்ம சரியான ஆலோசனையை அந்த சரியான நபரிடம் பெற்று அந்த வழியில நம்ம நடந்தோம்னு சொன்னா நான் சொல்றேன், நம்ம செய்யற காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த புதிய மாதத்துல இந்த ஒரு காரியத்தை நான் உங்களோட பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமான தொடர்ச்சியை வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நாம் கேட்போம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கை குறித்து என்ன? நீங்கள் யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறீங்க? யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறீங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனையா, நீதிமன்றருடைய ஆலோசனை? துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டான் சாலமோனுடைய மகன், தன் வாழ்க்கையில அரசாட்சி இழந்து போனார். நீதிமன்றருடைய ஆலோசனை கேட்டார் மோசே, தன் வாழ்க்கையில மேன்மையான நிலைமைக்கு சென்றார். நான் சொல்லுவேன், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க அந்த அனுபவத்தில் கடந்து போனவர்களா இருக்கணும். கூடுமான வரைக்கும் நம்மை விட கொஞ்சம் அவர்கள் இந்த காரியத்தில் அனுபவம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை கேளுங்கள். நிச்சயமா சொல்றேன், நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில எங்களோடு சேர்ந்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் ஒருவர் சரியான ஆலோசனையை சரியான நபரிடத்தில் கேட்டு அந்த வழியில் நடக்கிறானோ அவன் வாழ்க்கையில அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவே. கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய ஜனங்கள் இந்த வார்த்தையின்படி கேட்டு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை நடக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா, நீர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான ஆலோசனையை சரியான நபர் மூலமாய் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கிறேன். இந்த மாதத்திற்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா தேவைகளையும் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ராஜா, வாடகை கட்டணும், பிள்ளைகளுடைய ஃபீஸ் காரியங்களை பொறுப்பெடுக்கணும், ஆண்டவரே எல்லா எவ்வளோ காரியங்கள் இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. இதுவரைக்கும் நடத்தின எங்கள் எபினேசரே, இந்த மாதமும் எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படி எங்களை தாழ்த்துகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மளோடு இன்றும் என்றும் சதாக நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். God bless you.